உடம்புக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தையும், வாய்க்கு நல்ல ஒரு ருசியும் குடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை சாம்பார். மணக்க மணக்க சுவையா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 150 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துட்டு, நல்லா கழுவிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, 3, 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், 15 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு, ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு, 2 பெரிய தக்காளி பழத்தை கையால நல்லா மசிச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ண முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா ஒரு பேன்ல எண்ணெய், கடுகு, ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம், வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு சாம்பார்ல சேர்த்துற வேண்டியதான். மணக்க மணக்க சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் தயார்.